ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியன்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோ நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ் வந்து லேட்டஸ்ட் ஆனதை பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு பும்ராவுக்கு வார்னிங் கொடுத்துருக்கும் நம்மளுடைய பிசிசிஐ. ஸோ வார்னிங் மட்டும் கிடையாது, ஸோ டோட்டலாக வந்துட்டு ஒரு டிமெரிட் பாயிண்ட்டையும் அவருக்கு வந்துட்டு பனிஷ்மெண்ட்டாக கொடுத்துருக்குறாங்க இப்போ பிசிசிஐ. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து போதுனா ஃபஸ்ட்டு டெஸ்ட் மேட்ச் நம்மளுடைய டீம் இந்தியா தோல்வி அடைஞ்சாங்க. ஸோ அதன் விளைவு தான் இப்போ வந்துட்டு நம்மளுடைய பும்ராவுக்கு ஒரு டிமெரிட் பாயிண்ட் போயிருக்கு. ஏன்னா அவர் வந்து என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா, ஓலி போப்போட தேவையில்லாத ஒரு மிகப்பெரிய விஷயத்தில் ஈடுபட்டு இருக்கிறாரு. ஸோ இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து, அதாவது இங்கிலாண்டோட செகண்ட் இன்னிங்ஸில் வந்துட்டு நம்மளுடைய ஜஸ்பிரித் பும்ரா அவருடைய ஃபாலோ த்ரூவை முடிக்கும்போது வாலண்டியராக ஓலி பாப்போட அந்த ஒரு ரன் அப் அப்படிங்கிறத வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் இருந்தது. அவர் ரன் ஓடுறதை வந்துட்டு வேணும்னே வந்துட்டு இடையில நின்று தடுக்கிற மாதிரியான விஷயங்கள் இருந்ததுனால ஸோ அதை வந்து பிசிசிஐ வந்து கண்டித்து ஸோ டோட்டலாக இப்போ அவருக்கு வந்துட்டு ஒரு டிமெரிட் பாயிண்ட் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ மறுபடியும் இது வந்து மொத்தமாக பார்த்தீங்கன்னா 3 அஃபென்ஸ் இருக்குது. 3 அஃபென்ஸ்க்கு அப்புறமும் இதே மாதிரி விஷயங்கள் நடந்தது அப்படின்னா ஸோ அவர் வந்துட்டு மேட்ச் விளையாடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு மேட்ச் பேன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ பும்ரா கண்டிப்பாக இதை வந்து அவாய்ட் பண்ணிக்கணும். ஸோ டோட்டலாக பும்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய டீம் இந்தியன் கண்டிஷனை வந்துட்டு வேறு லெவலில் அனலைஸ் பண்ணி வச்சிருக்கிற ஒரு சீனியர் பேசர் அப்படின்னா அது பும்ரா தான். ஸோ அவர்கிட்ட இருந்து தான் யங்ஸ்டர்ஸ் கற்றுப்பாங்க. ஸோ கண்டிப்பாக இதெல்லாம் அவர் அவாய்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, மிகப்பெரிய சிக்கலில் நம்மளுடைய ரோஹித் சர்மா இந்தியா வர்சஸ் இங்கிலாண்டோட அந்த ஒரு ஃபஸ்ட்டு டெஸ்ட்டோட லாஸ்க்கு அப்புறமா கண்டிப்பாக ரோஹித் சர்மா வந்து ஒரு வேறு லெவல் பிளான் வச்சுருப்பார். பட் இப்போ அந்த பிளானில் இடி விழுகிற மாதிரி கேஎல் ராகுலும் ஜடேஜாவும் ரூல் அவுட் ஆகிருக்கிறாங்க. ஆல்ரெடி டீம் இந்தியாவில் ஷமி இல்லை. இப்போ வந்துட்டு ஃபஸ்ட் இன்னிங்ஸில் வேறு லெவலில் வந்துட்டு ஆடின நம்மளுடைய இந்தியா வர்சஸ் இங்கிலாண்டோட ஃபஸ்ட் டெஸ்ட்டில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 2 பேருமே 50 போட்டாங்க. இப்போ 2 பேருமே இல்லை. ஸோ அவருக்கு பதில் பார்த்திங்க அப்படின்னா சௌரவ் குமார், வாஷிங்டன் சுந்தர், அதுக்கப்புறம் வந்துட்டு ஸோ இதில் ஒரு மிகப்பெரிய ஹாப்பி நியூஸ்னால் நம்மளுடைய சர்ஃப்ராஸ் கானுக்கு மெய்டேன் டெஸ்ட் காலப் அப்படிங்கிறது கிடச்சிருக்குது. கண்டிப்பாக இப்போ எல்லாருமே கில்லை ட்ராப் பண்ணிட்டு தயவு செஞ்சு சர்ஃப்ராஸ் கான் ஆடுங்க. ஸோ கண்டிப்பாக அவருடைய மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. பட் ஆனால் ஆல்ரெடி ஷமி இல்லை, நல்லா வந்து ஃபஸ்ட் டெஸ்ட்டில் விளாண்ட பிளேயர்ஸும் இப்போ ரூல் அவுட் ஆகிட்டாங்க. அப்படிங்கும்போது கண்டிப்பாக ரோஹித் சர்மாவுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு சேலஞ்சிங்கான ஒரு டெஸ்ட்டாக கண்டிப்பாக இந்தியா இங்கிலாந்து மோத போகிற 2வது டெஸ்ட் இருக்க போகுது. ஏன்னா வந்துட்டு ஸ்பின் அப்படின்னு பார்க்கும்போது அஸ்வின் அண்ட் ஜடேஜாவோட அந்த ஒரு கூட்டணி கண்டிப்பாக எப்பவுமே அவங்களுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல் பார்ட்னர்ஷிப்பாக இருந்திருக்குது. இப்போ அந்த ஒரு கூட்டணி இல்லாமல் போகும். ஸோ அதே நேரம் நல்ல ஒரு டெப்த் கொடுத்து ஆடக்கூடிய நம்மளுடைய கேஎல் ராகுலை மிஸ் பண்ண போகிறோம். ஸோ அதே நேரம் அந்த இடத்துல இருக்கிற ஸ்ரேயஸ் ஐயர் அண்ட் சுப்மன் கில் ஃபார்ம்லேயே இல்லை. எப்படி இந்த டீமை வேறு லெவலில் வழி நடத்தி இந்தியா வர்சஸ் இங்கிலாண்டோட செகண்ட் டெஸ்ட்டாக நம்மளுடைய ரோஹித் சர்மா வேறு லெவலில் கைப்பற்றி கொண்டு வருவார் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய செக் பாயிண்ட்டாக இந்த இடத்துல இருக்குது. ஜடேஜா அண்ட் கேஎல் ராகுல் இந்த டைமில் ரூல்ட் அவுட் ஆனது கண்டிப்பாக ரோஹித் சர்மாவுக்கு ஒரு மிகப்பெரிய கை உடைந்த மாதிரியான விஷயம் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். உங்கள் ஒப்பீனியன் யாரை வந்துட்டு அந்த 2 பேரோட இடத்துல பிளேயிங் லெவலில் ஆட வைக்கலாம் அப்படிங்கிறத சொல்லுங்கள். இது அப்படியே ஹர்திக் பாண்டியா வர்சஸ் சனார் ஜோசப். ஸோ டோட்டலாக வந்துட்டு நம்மளுடைய ஹர்திக் பாண்டியாவை கலாய்க்கும் ஹேட்டர். ஸோ டோட்டலாக ஹர்திக் பாண்டியாவை பொறுத்த வரைக்கும் ஸோ அவருக்கு வந்து வேர்ல்டு கப் 2023 ஓடிய வேர்ல்டு கப்பில் வந்துட்டு இன்ஜுரி அப்படிங்கிறது ஏற்பட்டுச்சு. அது ஒரு ஆங்கிள் இன்ஜுரி, ரொம்ப சீரியஸான இன்ஜுரியாக இருந்தது. ஸோ இப்போ ரெக்கவர் ஆகி அவர் வந்துட்டு அவருடைய ஜிம் செஷன் அவருடைய பவுலிங்கில் ஸ்டார்ட் பண்ணிட்டார். ஸோ அதே நேரம் நேற்று ஒரு சம்பவம் நடந்திருந்தது. கவ்வாலை வச்சு ஆஸ்திரேலியா வெஸ்ட் இண்டீஸ் வீழ்த்தியிருந்தாருங்க யங் சென்சேஷன் டெபியூட்டன் பிளேயர் சனார் ஜோசப். ஸோ டோட்டலாக வந்துட்டு 7 விக்கெட் எடுத்து மாஸ் காட்டியிருந்தார். அதே நேரம் அதுக்கு முந்தின நாள் தான் ஸ்டார்க் வந்துட்டு அவரோட வந்து கால் உடையிற மாதிரி ஒரு டோ வந்துட்டு அவரோட டோலை வந்துட்டு ஒரு நச்சுன்னு யார்கர் இறக்கியிருப்பார். அந்த இன்ஜுரியோட சனார் ஜோசப் வந்து பர்ஃபார்ம் பண்ணி வேறு லெவலில் கபாவில் ஆஸ்திரேலியாவை வந்து வின் பண்ண வைக்கிறாரு. பட் ஆனால் இன்னுமே வந்து ஆங்கிள் இன்ஜுரின்னு சொல்லிட்டு ஹர்திக் பாண்டியா ஃபிட்னஸை கெயின் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாரு. ஒரு ஃபிட்னஸ் கூட இல்லை. ஸோ இவரெல்லாம் எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய லெவலில் வந்துட்டு அவரை ட்ரோல் பண்ணிட்டுருக்காங்க. ஆங்கிள் இன்ஜுரிக்கும் டோ இன்ஜுரிக்கும் ரொம்பவே வித்தியாசம் இருக்குது. ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல வந்துட்டு ஆங்கிள் இன்ஜுரி அப்படிங்கிற ஒரு சீரியஸ் கண்டிஷனில் இருந்தது. ஸோ அதே நேரம் அவருக்கு உடனே மெடிக்கல் அட்டென்ஷன் அப்படிங்கிறதும் வந்து கிடச்சிருந்தது சனார் ஜோசப்க்கு. தேவையில்லாம் ஹர்திக் பாண்டியாவை போட்டு இப்படி கலாச்சா பாவ மனுஷன் என்ன ஒன்றுவார்னு எனக்கே தெரியல. ஸோ அடுத்த அப்டேட் ஐபிஎல் 2024 எம்ஐ அணியின் 4th ஓவர்சீஸ் வீரராக களமிறங்கும் முகமது நபி. ஸோ முகமது நபியை பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்பின் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனில் நபியை வந்துட்டு நம்ம ஈஸியாக வந்து ட்ரெஸ் பண்ணலாம். நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர். இன்றைக்கி வந்துட்டு நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸ் ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. அண்ட் ஆல்ரவுண்ட் ஸ்டோம் இஸ் ரெடி டு என்டர்டைன் அஸ் ஆல் பல்டான் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய டேக்லைனோட எம்ஐ இன்றைக்கி வந்துட்டு ஒரு போஸ்ட் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த போஸ்ட் ஷேர் ஆனோடனே ஸோ டோட்டலாக எனக்கு புரிஞ்சது என்ன அப்படின்னா, கண்டிப்பாக முகமது நபியை அவங்க ப்ரைமரியாக யூஸ் பண்ண போகிறாங்க. ஏன்னா ஸ்பின் அப்படிங்கிறது சாவ்லாவை சுற்றி இருக்குது. ஸோ சாவ்லாவோட சேர்ந்து ஸ்ரேயஸ் கோபால் அப்படிங்கிற அவர் தான் வந்துட்டு அந்த ஒரு யங்ஸ்டர் தான் வந்துட்டு வேறு லெவலில் வழி நடத்தி ஆகணும். முகமது நபியோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக மும்பை இந்தியன்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய லெவலில் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் அவர்கிட்ட வந்துட்டு பார்த்திங்கன்னா பேட்டிங் பவுலிங்னு 2மே இருக்குது.
ஸ்ரேயஸ் கோபால், பியூஷ் சாவ்லான்னு எடுத்துட்டிங்கன்னா ஸோ ஐபிஎல்லில் அவங்க பவுலிங் மட்டும்தான் எஃபெக்டிவாக இருந்திருக்கே தவிர பேட்டிங் அப்படிங்கிற விஷயம் இந்த இடத்துல இல்லை. ஸோ அதனால் வந்துட்டு முகமது நபியோட ஆல்ரவுண்ட் எஃபிஷியன்சி எடுத்துகிட்டு வந்து ஸோ மும்பை இந்தியன்ஸ் வந்துட்டு உள்ளே இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அது வேறு லெவலில் ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்குவாடாக 11 இருக்கும். ஸோ பல்டான் படையோட ஓவர்சீஸ் காம்பினேஷனில் முகமது நபி இருந்தால் வேறு லெவலில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும்னு எனக்கு தோணுது. ஸ்பின் அட்டாக் அப்படிங்கிறது கண்டிப்பாக செட்டில் டவுன் ஆகிருக்கும். உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் நல்ல ஒரு வீடியோ மீட் பண்ணுறேன். அது வந்து விடைபெறுவது கிரிக்கெட் இந்தியன்ஸ் தமிழ். தேங்க்யூ, டேக் கேர் அண்ட் பாய் பாய்.